இங்க பாத்தியாடி நம்ம கனவை பத்தி எழுதி இருக்கு. என்ன எழுதிருக்கு? கனகவின் காதல் லீலை, சுந்தரியுடன் சொகுசு விளையாட்டு. பாத்தியா அந்த பைய அக்கிரமத்தை? என்ன கனக பைய பெண்ணும் செய்யக்கூடிய ஆள் தானா? ஏங்க இது உண்மையா இருக்குமா? என்ன பொய்யா? அந்த பையன் எத்தனை பெண்களை துரத்தி இருக்கான்னு எனக்கெல்லாம் தெரியும். அப்படி இல்லன்னா அன்னை இருட்டுற வேலையில நம்ம வடிவம்பா பொண்ணு வள்ளி வயல்ல இருந்து அப்படியே அலறிட்டு ஓடி இருக்கா. கண்டிப்பா அந்த கனக பைய தான் துரத்திருப்பான். இப்ப குட்டு வெளிப்பட்டு போச்சு பாத்தீங்களா? தள்ளுங்க, ரொம்ப அவசரமா போறாரு. எங்க போறாரு? எங்க போவார்? எவ்வளவு சரசாங்கி சந்திச்சு ஐயா சவுக்கத்தொப்பு போற. என்ன அது சரசாங்கி சமதாங்கின்னு சரமாரியா பேசுற? யோ இதே வார்த்தையை மறுபடியும் நீ சொல்லி பாரு. உன் சொந்த பல்ல என்கிட்ட கொடுத்துட்டு யாரோ பல்லுக்கு சைனாக்காரங்கிட்ட போக வைக்கிறேன். ஆனா சரிதா போயா, பெரிய யோக்கிய மாதிரி. யோ நான் யோக்கியனா யோக்கியனான்னு உன் முப்பாட்டான கேட்டு பாரு தெரியும். சரிதான் போப்பா. உங்க வண்டவாளம் தான் தண்டவாளத்துல வந்துருச்சு. என்னையா தண்டவாளத்துல போனா ஒழுங்கா ஊரு போய் சேரும். ஒழுங்கா போனா பரவாயில்லையே, தரம் புரண்டு போச்சு. என்னயா சொல்றீங்க? இந்த பேப்பரை பாரு. இத புடிய பாரு. கனகுவின் காதல் லீலை, சுந்தரியுடன் சொகுசு விளையாட்டு. இப்படிக்கு கரையான். யோ பத்திரிகையில இல்லையா கரையான்? இந்த கூட்டத்துல எவனோ ஒரு கரையான் இருக்கிறான். வயத்தறிச்சல்லையும் பொறாமையிலையும் கண்டபடி எழுதி விட்டுருக்கிறான். இத மாதிரி கதை கட்டி இருக்கிற பையல ஒரு நாளைக்கு லெப்ட் காலால உர கொடுக்க போறேன் பார். உண்மை இல்லைன்னா பேப்பர்ல போறவனையா? என்னையா பெரிய உண்மை எழுதிவிட்டாரு. ஹரிச்சந்திரமா தான் உண்மை எழுதிவிட்டாரு. இவரு சலிச்சுக்கிறாரு. நெஞ்சில நேர்மையும் துணிச்சல் இல்லாத பயலுங்க சொந்த ரோலத்தை காட்டிக்கிறதுக்கு இந்த பத்திரிக்கை ஒரு வசதியா போச்சு. போட்டுட்டாராம் பத்திரிகையில பெருசா. யா போறாங்க கொண்டா இந்த ஊட்டத்தை பாரு கூட்டத்தை. என்னமோப்பா நாங்க சொல்ல வேண்டியதே சொல்லிட்டோம். நீ வயிற்ற கட்டி வாயை கட்டி படாத பாடுபட்டு கண்ணு போல வளர்த்த பெண்ணாச்சே, அதுக்கு எதுவும் நேர்மை விடக்கூடாதுன்னு சொன்னோம். இன்னும் சிரிப்பு. அதுக்கு இப்ப விளையாட்டு சிரிப்பாதான் தீருமா அடிச்சாதான் தீரும். இப்பவே எச்சரிக்கையா இருப்பதுதான் நல்லது. அதனால்தான் நாங்க சொன்னோம். அப்புறம் உன் பாடு உன் மகப்பாடு. நாங்க வரோம். சுந்தரி இங்க வா. வாங்க. என்னம்மா உனக்கே இது நல்லா இருக்கா? நான் ஒரு தவறும் செய்யலையே அம்மா. இமையை விழி ஏமாற்ற முடியாது சுந்தரி. எனக்கு எல்லாம் தெரியும். அம்மா வந்து கனகம் நான் சேர்ந்து விளையாடும் சிரிப்பாயும் சென்று விட்டது கண்ணி. வயது வந்த பெண் ஒரு வாலிபனுடன் சிரித்து பேசுவதை உலகம் ஏற்காது. உன் உள்ளத்திலே கள்ளம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உலகம் அப்படி இல்லை. புரிந்து நடந்து கொள். புத்திசாலியான உனக்கு நான் வேறென்ன சொல்லப் போகிறேன்? செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பெரிய ஒரியா போச்சு. என்னடா அது? இந்த பேப்பரை பாருங்க. ஒவ்வொருத்தன் ஊர்ல உலகத்துல என்னென்ன அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எல்லாம் பண்றான். நம்ம அப்படியா பண்றோம்? இந்த பேப்பர்ல என்ன அநியாயம் பண்றான்? நீ என்ன அக்கிரமம் பண்ற? என்ன பாது வெளியில போனா காடு கொடுத்து கேட்க முடியல. பிக்கிறான். விஷயத்தை சொல்றா. என்னத்த சொல்றது? நம்ம கனகண்ணனு சுந்தரியும் சேர்ந்து பாடினாங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்றான் உட்கார்ந்துகிட்டு பாடினாங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான் நின்னுகிட்டு பாடினாங்கன்னு. அதுல ஒரு பெரிய மனுஷன் சொல்றான் என் கண்ணால பார்த்தேன் அவங்க கட்டி நிறுத்துற விஷயத்தை கேளுங்களே. கட்டி புடிச்சுக்கிட்டு நிறுத்துறானா? எனக்கு எல்லாம் தெரியும். நிறுத்து. தெரியும். தெரிஞ்சு போச்சா? போச்சுரா. அதனாலதான் தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். முடிவு பண்ணிட்டீங்களா? ஏப்பா அப்பா வந்து என்ன முடிவு பண்ணிட்டீங்க? ஊர்வாய மூட கனவுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்றதுன்ற முடிவு வந்துட்டு. போச்சுரா. ஏப்பா பொண்ணு யாரு? நம்ம சுந்தரிதான். நம்ம சுந்தரியா? நம்ம சுந்தரியா? எப்பா என் தங்கமான எப்பா எப்பா. அண்ணே என்னடா வீட்டுக்குள்ள எல்லாம் பூசம் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? வெளியே போட்டுட்டு போனா அதுக்கா போதப்பா. சந்தோஷமா வாங்கி பேச முடியாது. என்ன பைத்தியமா? உடனே லிஸ்ட் போடணும்.
கல்யாணத்துக்கு யார் பாடுறது, யார் ஆடுறது, யார் வாசிக்கிறது, யார் கல்யாணமா? ஆமா ஆமா. உனக்கு கல்யாணம் இல்ல, எனக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணிக்க. எனக்கா? இல்லண்ணே, எங்க அண்ணனுக்கு எனக்கு கட்டுப்படி ஆகலையே. அப்பா என்ன சொன்னாரு? நல்லா கேட்கக்கூடாது. பெரியவங்கள நானும் சேர்ந்து முடிவு பண்ணது. கல்யாணத்து அன்னைக்கு கோடி வெட்டி கட்டி தாலி கட்ட வேண்டியது உங்க வேலை. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இப்ப தாம்பூலம் நிச்சயதார்த்தம் எல்லாம் பந்தல்ல வச்சுக்கும். நமக்குள்ள இதெல்லாம் தேவையில்லைன்னாலும் சம்பிரதாயப்படி நடக்கும். நான் எல்லா ஏற்பாடு செய்ய சொல்றேன். வாங்கிக்கம்மா. கல்யாணம் உண்டாகி விட்டதம்மா. என் கனவு பலித்தது. பெரிய எடுத்து சமன் உன் மனம் போலவே மாங்கல்யம் கிடைத்துவிட்டது. சுந்தரி, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு ஒரு குறையும் வராமல் நீ ஜாகிரதையா நடந்துக்கணும். சரிம்மா. சுந்தரி, இனிமேல் ஊரார் நீங்க மிகவும் அவசரக்காரர். என் நிலை உனக்கெங்கே புரிய போகிறது? அலை அலையாய் சுருண்டு கிடக்கும் அழகிய கூந்தலும், வலை போட்டு என்னை இழுக்கும் காந்த கண்களும், முத்து பல்லும், மோகன புன்னகையும், என்னை பித்தனாக்கும் நிலை உனக்கெங்கே புரிய போகிறது? சின்னஞ்சிறு வயது முதல் சேர்ந்து நாம் பழகி வந்தோம். சின்னஞ்சிறு வயது முதல் சேர்ந்து நாம் பழகி வந்தோம். இனி ஒரு பிரிவும் உண்டோ, இன்பம் பெற தடையும் உண்டோ? வயது முதல் நாம் பழகி வந்தோம். சின்னஞ்சிறு வயது முதல் சேர்ந்து நாம் பழகி வந்தோம். இனி ஒரு பிரிவும் உண்டோ, இன்பம் பெற தடையும் உண்டோ? சின்னஞ்சிறு வயது முதல் சேர்ந்து நாம் பழகி வந்தோம். கன்னி உந்தன் மழலையிலே கன்னி உந்தன் மழலையிலே கற்பனைக்கும் வடிவு கண்டேன். கன்னி உந்தன் மழலையிலே கற்பனைக்கும் வடிவு கண்டேன். கண்டதொரு வடிவமெல்லாம் காதலரின் உடமை என்றோ, கண்டதொரு வடிவமெல்லாம் காதலரின் உடமை என்றோ. சின்னஞ்சிறு வயது முதல் சேர்ந்து நாம் பழகி வந்தோம். இனி ஒரு பிரிவும் உண்டோ, இன்பம் பெற தடையும் உண்டோ? சின்னஞ்சிறு வயது முதல் சேர்ந்து நாம் பழகி வந்தோம். காதலெனும் உலகினிலே பேசும் மொழி புதுமை என்றோ, காதலெனும் உலகினிலே பேசும் மொழி புதுமை என்றோ. கன்னியரின் மழலை எல்லாம் தென்தமிழின் இனிமை அன்றோ? கன்னியரின் மழலை எல்லாம் தென்தமிழின் இனிமை அன்றோ? சின்னஞ்சிறு வயது முதல் சேர்ந்து நாம் பழகி வந்தோம். இனி ஒரு பிரிவும் உண்டோ, இன்பம் பெற தடையும் உண்டோ? சின்னஞ்சிறு வயது முதல் சேர்ந்து நாம் பழகி வந்தோம். என்னப்பா லோகு? பாப்பா 3 நாள்ல வரேன்ட்டு 3 மாசம் பொறுத்து வந்திருக்கியே. ராணி, காஃபி கொண்டாமா. அது யாருப்பா ராணி? யாரு இந்த பொண்ணு? எல்லாம் நம்ம துறையப்ப மாதிரி அது ஒண்ணுதான். ஆண்டவனே, என்னப்பா ரொம்ப இழைச்சு போயிருக்கியே? கல்யாண வேலைன்னா அது சாமானியங்களா? கல்யாணமா? யாருக்கு? என்னப்பா அது? நம்ம காவேரிக்கு.
காவேரிக்கா நல்ல ஆளப்பாரு, நம்ம கிட்ட சொல்லாமே காரியத்தை முடிச்சிட்டிய. மாப்பிள்ளை யாரு, எந்த ஊருக்கு? உங்ககிட்ட சொல்லாம முடியுங்களா? மாப்பிள்ளை தம்பிதான். தம்பியா? எந்த தம்பி? என்னப்பா அது? நம்ம கனகு தான். என்ன கனகா? ஏன் லோகு, எப்படி என் முடிவு? நல்ல வேலை, கல்யாணத்தை முடிச்சு 2 பேரையும் இழுத்துக்கிட்டு வந்து என்ன எதுவும் நிறுத்தாம இப்போவாவது சொன்னீங்க. அப்படி நான் செஞ்சாதான் யாரு என்ன தடுக்க முடியும்? நீ வேற நான் வேறையா? உண்மைதான் சுந்தரம், எதுக்கும் கனக விருப்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏன் லோகு, ஏன் பெண்ணை கட்டிக்க அவனுக்கு கசக்குமா? இத போய் அவனை கேட்கணுமாக்கும். யார் பொண்ணா இருந்தா என்ன, கட்டிக்கிட்டு வாழ போறவன் அவன் தானே. அவன் சம்மதம் இல்லாம முடியுமா? அப்போ கூப்பிட நேராவே கேட்டுடுவோம். உனக்கே அந்த சிரமம், நானே கேட்டு கூடி சீக்கிரம் உனக்கு சொல்லி அனுப்புறேன். அப்போ அவன் சம்மதிக்கலன்னா என் சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லிடுவேன் இல்லையா? ஆயிரங்காலத்து பயிர், அவன் இஷ்டத்துக்கு மாறுதலா செய்தா நல்லா இருக்குமா? என்னங்க ஐயாவே உங்க வீடு தேடி வந்திருக்காரு, கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. யோஜனை பதில் சொல்ல வேண்டியது நான் இல்லையா, பையன். அவன் சம்மதம் தெரிஞ்சதும் நானே உங்க வீட்டுக்கு பெண் கேட்க வர்றேன். குத்தி பேசாதே லோகு, வேண்டியவன் ஆச்சேன்னு வலிய வந்திருக்கேன். நீ வந்ததுல என்ன தப்பு? நீங்க என்னங்க வலிய வந்த சீரடி உதச்சு தள்ளினாப்புல. அட நீ சும்மாரியா லோகு, உன் இஷ்டப்படியே பையனை கேட்டு சம்மதம்னு சொல்லி அனுப்பு. இல்ல ரூபா 2 லட்சம் எனக்கு தரணும். நீ கவனம் இருக்கு. கல்யாண விஷயத்துக்கும் பண விஷயத்துக்கும் முடிச்சு போடாதப்பா. அது அப்படித்தான். இந்த சுந்தர முறை ஒரு காரியத்துல இறங்க மாட்டான், இறங்கினா முடிக்காம விட மாட்டான். ஆமா வாய சுந்தரா, சுந்தரா. என்ன இது, எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட இதே தொல்லையா போச்சு. ஏன் இப்படி தூக்கத்துல வந்து பிராணங்களை கொடுக்குற? ஆஹா ஆஹா, என் பொண்ணான போட்டோ கிளியே, ஆட்டோ ரிக்ஷா மாதிரி அரைஞ்சுகிட்டு இருந்த என்னுடைய நிலைமையே இன்னைக்கு தான் நீ டாக்ஸில வந்து தெரிஞ்சுக்கிட்டியா? ஏமா இவ்வளவு லேட்டு? டாக்ஸி டிரைவர் தூங்கிட்டாரா? தூங்கிட்டாரா? கண்ணாடி கண்ணாடி, நீ யாரு? உங்க போட்டோ ராணி. அப்படியா? உங்க பையில இருந்து இருந்து வேர்த்து என் உடம்பெல்லாம் எரியுது. வெளியே போய் கொஞ்சம் காத்து வாங்கலாமா? ஓ எஸ், ஓ எஸ். ஓ நோ 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 நோ. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வெளியில போன அபாயம். இந்த ஊர்ல நீ யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம 2 பேரும் ஜோடியா போனோம், மத்தவங்க எல்லாம் கூடி கூடி பேசுவாங்க. என் போட்டோ ரஞ்சிதமே, இப்படி உட்காரு. வேணாம், இப்படியே உட்காரு. நீங்க வர்றீங்களா இல்லையா? நீங்க வரலன்னா நான் போயிடுவேன். ஐயா, அப்படியெல்லாம் செய்து விடாத. காத்து தானே வாங்கணும், லாரி கணக்கில் வாங்கலாம். அது சரி, நான் அழகா இருக்கேனா? கேட்கணுமா? சோறு போல பல்லும், ஊறுகா போல உதடும், பாதாம் கொட்ட மாதிரி கண்ணும், கொக்கு போற மூக்கும், தாரோடு போற கூந்தலும். என் சிங்கார கிளியே, சின்ன கெளுத்தி மீனே, உண்மையில நீ ஒரு பெரிய காய்கறி மார்க்கெட்டா? மார்க்கெட்டா? ஆமா. என்ன உங்க வர்ணனை காய்கறி மார்க்கெட்ல நிக்குது? அது வீட்டுக்கு வந்துடும். என்ன கோவிச்சுக்கிறியா? இல்ல நீ கோவிச்சுக்கிறியா? கோவிச்சுக்க கோவிச்சுக்க. ஐயோ, நீ கோவிச்சுக்கிறது கூட கொஞ்சம் மாதிரிதான் இருக்குது. நீ கோவிச்சுக்க. என் இன்ப ராணி, எனக்கு எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. இந்த உலகத்தை விட்டு இன்ப உலகத்துக்கு கூட்டிட்டு போயேன். வாங்க போலாம். கூட்டிட்டு போ. வாங்க போ.
கட்டி வெள்ளமே. ஆஹா, வந்துட்டியா வந்துட்டியா? அசங்காத வேப்பலையே, காஞ்சு போகாத மிளகாயே, ஹீரோல இருந்து வந்த நீரோ மன்னன் மகளே, எனக்கு ஒரு கிஷ்டம், ஒரு கிஷ்டம். வில்லன் 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 யாரது? என்னடா நீங்க நல்ல நேரத்துல வந்து டேஞ்சர் பண்ணிட்டீங்க. ஆமா, அங்க கல்யாணம் நின்று போல் இருக்கு. இங்க வந்து எனக்கு ஒரு உதவி பண்றியா? ஒரு உதவி நான் சொல்லுங்க, நான் செய்யறேன். அதாவது ஆத்தூர்ல திருவிழா நடக்குது பாரு. முட்டாய் வைக்கணுமா? சொல்றத கேளு. சரி சரி. சுந்தரிய யாருக்கும் தெரியாம பதிவு திருமணம் பண்றதுன்னு முடிவு பண்றேன். என்னது? என்னன்னு ஆனந்தமான செய்தி. என்னம்மா பின்னாடியே வரீங்க? நாங்க எங்க போறோம்? திருவிழாக்கு தானே. உங்க பொண்ணை எங்கேயோ அழைச்சிட்டு போற மாதிரி கூடவே வரீங்களே? இல்லம்மா, இது வரைக்கும் சுந்தரியை இப்படி அனுப்புனதில்லை. அதனாலதான் வேற ஒண்ணும் இல்லைம்மா. அப்படியானா நான் போகலம்மா. உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. நீங்க எல்லாம் போங்கடி. சச்சா, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லைம்மா. சும்மா இருமல் தானே. இவங்க எல்லாம் போறப்போ நீயும் கூட போயிட்டு வா. ஓ சரிம்மா, வாங்கடி. சீக்கிரம் வந்துடுங்கம்மா. உங்க இருவருக்கும் மனப்பூர்வமான சம்மதம் தான். சம்மதம் இல்லைன்னா இங்க வருவாங்கடா? சம்மதம் தாங்க. அப்படியான கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க. என்ன வெக்கப்பட்டுக்கிட்டு மணி ஆகுது. சாட்சியாரா உண்டா? நான் இருக்கேன். இப்ப நீங்க கையெழுத்து போட்டு தம்பதிகள் ஆயிட்டீங்க. ஆனா இது மட்டும் போதாது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்போட ஒற்றுமையா வாழும். ரொம்ப நன்றிங்க அண்ணே. மாலை எப்படிங்க? போடுங்க போடுங்க போடுங்க. அப்ப சந்தோஷமா போயிட்டோம். வணக்கம். அப்ப நானும் போயிட்டு வர்றேன். போயிட்டு தனியா இல்ல, ஜோடியோட வர்றேன். ஆமாங்க, எத்தனை நாளைக்கு முன்னால நோட்டீஸ் கொடுக்கணும்? 15 நாளைக்கு முன்னாடி. 15 நாளைக்கு முன்னாடி. ஐயா அவசரமா இருந்தது. சரி, அப்புறம் சொல்றீங்க. அப்ப நான் வரேன். அண்ணே அண்ணே, எங்க போனாரு? என்ன ஒரு சந்தி அடிக்குது? அது சொன்னா இடி அடிக்காதுல்ல? சுந்தரி, சுந்தரி, பொழுது வந்துருச்சு, மழையும் நின்றுச்சு.
கனகு உயர்ந்த ஜாதி, சுந்தரி தாழ்ந்த ஜாதி. ஜாதி வித்தியாசம் உள்ள இந்த 2 பேரும் சேர்ந்து இங்க அடிக்கிற கொட்டம் போதாதுன்னு வெட்கம் இல்லாம வெளியூர் விழாவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அங்கே இவங்களை பார்த்த அந்த ஊருக்காரவங்க நம்ம ஊரை பத்தி என்ன நினைக்க மாட்டாங்க. நாளைக்கு அவங்க முன்னால நம்ம தலையில வந்து நடக்க முடியுமா? நமக்கு 4 புள்ள குட்டிங்க இருக்கு. இந்த ஊர்ல இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சா கொள்வன கொடுப்பனத்துக்கு எவ்வளவு இடையூறு ஆகுங்கிறத நீங்க எல்லாம் யோசனை செஞ்சு பாருங்க. அப்படின்னா கனகீர அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அந்த முடிவை நீங்களே சொல்லணும், நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. அப்படி என்ன கனவையும் கனவு குடும்பத்தாரையும் ஜாதியிலிருந்து விலக்கி ஊர் நடவடிக்கையிலிருந்து ஒதுக்கி வைக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானே? இதுதான் இன உணர்ச்சி. எண்ணெயிலே இருந்து கனவு குடும்பத்துக்கு எந்த வேலைக்காரன் எந்த வேலையும் செய்ய போகக்கூடாது. இது ஊர் கட்டுப்பாடு. சரி. கணக்கு வர்றான். அவன் இதை சொன்ன அதை சொன்னான்னு வேலைக்கு போனீங்க தொலைச்சு விடுவேன். ஆமா. ஏன் எல்லாரும் இப்படி தரிசா நிக்கிறீங்க? என்ன சமாச்சாரம்? இவங்க எல்லாம் இனிமே உங்க வயல்ல வேலை செய்யறாப்புல அபிப்பிராயம் இல்ல. ஏன் வயலா? ஏயா என் நிலத்தை எல்லாம் உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு என் தரப்புனாட்ட வாதாடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்க வயலா தானே வரப்போகுது. இந்த ஆசை வார்த்தைக்கெல்லாம் இவங்க எல்லாம் ஒண்ணு மயங்க மாட்டாங்க. இன்னையில இருந்து உங்க வீட்டு வேலை எதையும் செய்யவில்லைன்னு ஊர் கட்டுமானம் பண்ணிட்டோம். ஊர் கட்டுமானம் ஏன்? சுந்தரியை நீங்க கல்யாணம் செஞ்சுக்கப்படாது. அப்பதான் நாங்க எல்லாரும் ஒத்துழைப்போம். ஏயா உங்க அபிப்பிராயம் இதுதானா? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன அவங்க கேட்கறது? ஏங்க வாய மூடிட்டு பேசாம இருக்கீங்க? இந்த முடிவை மாத்தலைன்னா உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. பாப்போம். பார்க்க போறியா? பாரு பாரு. பண்ண டிரைவர் மாதிரி நினைக்கிறீங்க? போங்கயா போய் வேலை செய்யுங்கயா. இவங்க எல்லாம் இனிமே வேலை செய்ய மாட்டாங்க. ஏன் எல்லாருக்கும் வியாதியா? எது கேட்கறேன்? ஏன் இங்க நிக்கிறாங்க? ஆஸ்பத்திரி போலாமேங்கிறேன். யோ ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரைக்கா? ஆமா. ஓஹோ, அது வயக்காடு வழியில் வந்துருச்சா? ஏயா இங்க வளைஞ்சாதானே அதை நல்லா முழுங்கிட்டு இப்படி உடம்ப வளர்த்து வச்சுட்டு ஊர்ல கலகம் பண்ணா அங்கங்க சுத்தி ரங்கம் தலையில கை வைக்கிற மாதிரி இங்கே வந்துட்டீங்களா? அதிகமா பேசாத. நாங்க ஊர் கட்டுமானம் பண்ணிருக்கோம். என்ன அவங்க ஊர் கட்டுமானம்? ஊர் கட்டுமானம் பண்ணிருக்கிறாரா? கொள்ளை அடிக்கிறவன், கொலை பண்றவன், குடும்பத்தை கலைக்கிறவன், இவனுங்களுக்காக நீங்க ஊர் கட்டுமானம் பண்ணா நானும் முன்னால நிப்பேன். யோ இது 4 பேருக்கு உணவையா? இது தலையில கையை வச்சு விடாதீங்கய்யா. ஆமாண்ணே, துறை சொல்றது சரிதான். வாங்கண்ணே போலாம். யாராவது போனீங்க அவ்வளவுதான். அவ்வளவுதான், நீங்க போங்க. என்னடா அவ்வளவுதான்? அவ்வளவுதான், நான் என்ன பண்றது? என்ன இது அவ்வளவுதான்? அண்ணே அண்ணே, அவங்க எல்லாம் வேலை செய்ய போறாங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். நானும் அவங்களோட வேலை செய்யணும். அண்ணே இத்தனை நாள் தான் ஒட்டி கட்டே வேலை செய்யுங்களே. வாங்க அண்ணே, ஓய்வு எடுத்துக்கண்ணே. இது ஊராருக்கு தேவையான விஷயம்ப்பா. நான் அண்ணே ஊராருக்கு உதவி செய்ய வேண்டியதுதான். அதோட உடம்பையும் பாத்துக்கணும். அண்ணே உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பரதாம இருக்குண்ணே. இந்த பாருங்க, நீங்க நல்லா இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரேப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் அவங்களோட போய் கலந்து வேலை செய்யணும். நீங்க அவங்களோட போய் கலந்துங்க, நான் அப்பா கிட்ட போய் கலந்துக்கிறேன். நீங்க போங்க. அப்பா அப்பா ரொம்ப நல்ல கவனிச்சு எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க போங்க, உங்க வேலையை போய் பாருங்க. நான் கூப்பிடுறேன், வர்றேன். அப்பா உங்களுக்கு ஏதாவது ஆசை, அன்பு, ஈவு, இறக்கம், பச்சாதாபம் ஏதாவது இருக்குதாப்பா? என்னடா அப்படி இருந்தா நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? என்ன பண்ண சொல்ற? என் அண்ணன் எப்படி பிறந்தவர், எப்படி வளர்ந்தவர், எப்படி இருந்தவர்? என்னடா எனக்கு தெரியாத? நீ சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சிடும். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வயக்காட்டுல மம்புட்டி எடுத்து அண்ணன் வேலை செய்யும் போது என் கண்ண ரத்தம் வெடியுதப்பா, ரத்தம் வெடியுது. என்னப்பா நம்ம நிலத்துலதான வேலை செய்யறான், இன்னொருத்தங்கிட்ட கூலி வேலைக்கா போயிருக்கான். ஆமா, இனிமே அப்படி கூட அனுப்பிச்சுடுங்க போல இருக்கு. அப்பா எல்லா பயம் நமக்கு விரோதி ஆயிட்டான். நேற்று வரையில் நம்ம கிட்ட வாங்கி தரணும், இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கா? எதுக்குடா ஸ்ட்ரைக்? யார கேக்குறீங்க? வயக்காட்டுல வேலை செய்யறவன், நாத்து நடுறவன், அறுவடை பண்றவன், தண்ணி பாத்துறவன், ஏறி விடுறவன், எல்லா பயிலும் வேலைக்கு வர முடியாம ஊர் கட்டுமானப்படுத்திருக்கிறாங்களா? அப்பா இந்த ஊரே நமக்கு தேவையில்லை. வாங்க வெளியூர் போயிடுவோம்.
சரி சரி, நான் யோசனை பண்றேன், நீ போய் சாப்பிடு. எங்க போய் சாப்பிடுறது? சமய கட்டில ஸ்ட்ரைக். சமயக்காரனை கட்டி போட்டுக்கிறாங்க, கைய கால உடைக்கன்னு சொல்றான். சரி நீ போட. பெரியவங்க தன்னாலும் செய்ய மாட்டாங்க, சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. ஊர் கட்டுப்பாடு, வேலைக்கு வரமாட்டாங்க. அத்தை, உங்களை ஐயா அழைச்சிட்டு வர சொன்னாரு. எது கூட்டிட்டு வர சொன்னாங்க? கல்யாணத்துக்கு நான் பாக்குறாங்களோ என்னமோ. இத வந்துட்டேன். ஜோசியர் யாராவது வந்திருக்காரா? இல்லையே. நான் போயிட்டு இதை வந்துட்டேன். வரேங்க. இதற்குத்தானா என்னை அழைத்து இவ்வளவு நேரம் பேசினீர்கள்? உங்களையும் உங்கள் மகனையும் நம்பியவளால் ஆசை கோட்டைகளை கட்டிக்கொண்டு ஆடும் முல்லையாய் பாடும் குயலாய் பரவசத்தோடு பகற்கனவு கண்டு கொண்டிருக்கிறாளே என் மகள். அவளுக்கு நீங்கள் வழங்கும் பரிசு 2000 ரூபாய். நீதி கேட்டு நிற்கும் எனக்கு நிதி தருகிறீர்களா பெரியவரே? நிதி ஏழைகளின் வாயை மூட, அக்கிரமத்திற்கு பக்கபலம் தேட எவ்வளவு அழகான அஸ்திரத்தை வைத்திருக்கிறீர்கள். 2000 ரூபாய். மனம் நிறைந்த மணாளனோடு என் மகளை வாழச் செய்வீர்கள் என்று நம்பி இருக்கும் எனக்கு, முடமாகி போன என் வாழ்வை நடமாடச் செய்வீர்கள் என்று நம்பி இருக்கும் எனக்கு நீங்கள் வழங்கும் பரிசு 2000 ரூபாய். இதை கொண்டு அழகான ஆடை, அற்புதமான ஆபரணங்கள் அத்தனையும் வாங்கலாம். ஆனால் என் கண்மணி இழக்கப் போகிறாளே அந்த வாழ்வு, பூத்து குறுங்கும் என்று பூரிப்புடன் கிடைக்கிறாளே அந்த புது வாழ்வு, இந்த பணத்தால் கிடைத்து விடுமா பெரியவரே? இந்த பணத்தால் நிலை கொடுத்து வாங்கிவிட முடியுமா? ஆத்திரப்படாத தனவாக்கி. இல்லை, நிதானமாகவே கேட்கிறேன். உடைந்து போன பானையையும் உதிர்ந்து போன நட்சத்திரத்தையும் யார் ஒப்புக்கொள்வார்கள்? தங்கத்தாலான தட்டா கெட்டு போனாலும் முறுக்கெடுத்து இன்னொன்று செய்து கொள்ள ஒட்டு போட முடியாத பட்டு, ஒரு முறை கிழிந்து போனால் பிறகு தக்கவே முடியாத பட்டு போன்றதையா பெண்களின் வாழ்வு? ஒரு கோடி பேசுகிறது என்பதால் தானே உடனடியாக திருமணத்தை நடத்தப் போவதாக சொன்னீர்கள். இப்போது பணத்தை தருகிறீர்களே, நாளைக்கு இதே ஊர் எங்களை பார்த்து கைகொட்டி கிளகிழவன சிரிக்கவே. போகிறாள் பார், புத்தி இல்லாமல் ஏமாந்தவள் என்று 1000 வார்த்தைகளை கொட்டி சிரிக்கவே. அப்போது நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு அது என்ன ஆகும்? பணம் படைத்தவர்களின் மாடி உயர ஏழைகளின் குடிசைகள் இடிந்து நொறுங்கத்தான் வேண்டும் என்றால், சங்கடமும் சஞ்சலமும் தான் ஏழைகளாய், அதிலும் பெண்களாய் பிறந்துவிட்ட எங்களுக்கு நீங்கள் வழங்கும் பரிசு என்றால், அபாகியவதியான நானும் என் வயிற்றிலே பிறந்த என் மகளும் பலியாகிறோம் ஐயா, பலியாகிறோம். குடும்ப விளக்கை அணைத்தார் சுந்தர முதலியார், ஒளி இழந்த விளக்கை உப்பரிகையிலே வைப்பதாக கூறி உரைத்திருக்கிறீர்கள் நீங்கள். நாங்கள் கெட்டு போனாலும் நீங்கள் வாழுங்கள், நீங்கள் நன்றாக வாழுங்கள். தரித்திரம் பிடித்தவளை என்று கூப்பிடுங்கள். தனமும் இல்லாதவள், பாக்கியமும் செய்யாதவள் நான். கேட்டவரையில் போதும். திரண்ட செல்வத்திற்கு அதிபராக இருக்கலாம் நீங்கள், ஆனால் அதைவிட பெரிய செல்வம், மங்காத செல்வம், மானம் எங்கள் சொத்து. அதை மதிக்க தெரியாத உங்கள் நிழலும் நெருப்பாகும். இந்த வேலையில்லை, வருகிறேன்.